கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் கென்னடி, திருப்பூர் மாவட்டத்திலேருந்து வரோம். நான் 2019 ஹார்ட் அட்டாக்னால ஆஞ்சியோ பண்ணேன். ஆஞ்சியோ பண்ணி தொடர்ந்து மாத்திரை சாப்பிட்டு வந்ததுனால இந்த வலதுபுறம் மார்பு வீங்கிருச்சு. அப்போ டாக்டர்கிட்ட போய் காட்டும்போது டாக்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த வலதுபுறம் வீங்கிருக்கிறதுனால ஒருவேளை கேன்சராக இருக்குமா அப்படின்ட்டு அதை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் பயாஸ் பண்ணுறதுக்கு எடுத்து அனுப்பிச்சி விட்டதில் அங்கே ஒன்றுமே தெரியலை, உள்ளே இருக்க கட்டி அப்படியே ரிமூவ் பண்ணி நீங்கள் லேபுக்கு அனுப்பணும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் நான் பயந்துக்கிட்டு ஐயாவுக்கு ப்ரேயர் ரெக்வெஸ்ட் அனுப்பிச்சி விட்ருந்தேன். ஐயா எனக்கு ஜெபம் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்ருந்தார். சகல வியாதியையும் உன்னிடத்திலிருந்து நான் நீக்கி போடுவேன், உன் சரீரத்தில் இருக்கிற கட்டியை எந்த ஒரு ஆப்ரேஷன் இல்லாதபடி என் நாமத்தினால நான் கரையை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. நான் அந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டே ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1 வருஷம் கழித்து ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்கிற கிறிஸ்டின் ஆஸ்பத்திரியில் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தம்போது இந்த வலதுபுறம் கட்டியே இல்லை, கட்டி சுத்தமாக கரைஞ்சி போச்சு. அதனால் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதம் செய்தார். அப்புறம் தொடர்ந்து இப்போ ஒரு 5 வருஷம் வேலை இல்லாமல் நான் இருந்தேன். ஐயா போன வருஷம் ஈரோடு பட்டணத்துக்கு ஒரு 3 நாள் கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. நான் அங்கே போய் 3 நாள் கலந்துக்கிட்டு சனிக்கிழமை உபவாச கூட்டம், அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு ஜெபம் பண்ணும்போது ஜெப குறிப்போடு வந்தேன். ஐயா ஜெபிக்கிறதுக்கு முன்னே எல்லாத்தையும் பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்கள் உங்கள் தேவைகளை சொல்லி ஜெபம் பண்ணிங்கன்னா அது ஒரே ஒரு தேவையாகத்தான் இருக்கும். கர்த்தர் உங்களை குறித்து என்ன வெளிப்படுத்துகிறாரோ நீங்கள் அதை கேட்டுட்டு போங்க, அதை பிடிச்சிட்டு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்றாரு. நானும் ஒரு ஜெப குறிப்போடு வந்தேன். அப்புறம் அதை ஐயாட்ட கொடுக்கல. அப்புறம் ஐயா வந்தோடனே ஐயா மேலே தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணார். மகனே, நான் உனக்கு நிரந்தரமான வருமானத்தின் வாசலை கொடுத்து, சொந்தமாக வீடு வாசலை கொடுத்து, கூட மிச்சம் எடுக்க உதவி செய்வேன் அப்படின்ட்டு வாக்கு கொடுத்துருந்தாரு. நான் அந்த வாக்குத்தத்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். போன வருஷம் ஒரு 4 மாதத்துக்கு முன்னே ஒரு பேங்க் எக்ஸாம்னு எழுதியிருந்தேன். இன்றைக்கி அந்த பேங்க் எக்ஸாமில் வெற்றி பெற்று ஏசப்பா எனக்கு ஒரு அற்புதமான ஒரு அரசாங்க வேலையை கொடுத்துருக்காரு. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். நான் வனிதா. நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சப்போ பிரதர்கிட்ட கேட்டிருந்தோம், பிரதர் எங்கே வீடு கட்டணும், எங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, வைசாக்கில் கட்டணுமா இல்லை கோயம்புத்தூரில் கட்டணுமா அப்படின்னு. அப்புறம் பிரதர் ஜெபிச்சு எங்களுக்கு சொன்னார், நீங்கள் கோயம்புத்தூரில் வீடு கட்டுங்க. அவர் எந்த மாதிரி வீடு நாங்கள் கட்டுவோம் அப்படின்னு சொன்னாரோ எங்களை அறியாமலேயே அந்த மாதிரி ஒரு வீடு நாங்கள் கட்டியிருக்கோம். கடவுள் கிருபையால் எங்களுக்கு வார்த்தை வந்தது, யோர் ஹவுஸ் வில் பி ஃபில்ட் வித் ஆல் குட் திங்ஸ். அதே போல் நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு வீடை எங்களுக்கு கொடுத்துருக்காரு. கனவுல கூட நாங்கள் அந்த மாதிரி ஒரு வீடை கட்டுவோம் அப்படின்னு நாங்கள் நினச்சே பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் த பெஸ்ட் திங்ஸ் எங்களுக்கு வாங்க கடவுள் கிருபை செஞ்சுருக்காரு. பிரதர் லாஸ்ட் மந்த்து எங்கள் வீடை பிரதிஷ்டை பண்ணி ரொம்ப நல்லா எங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு. அதுக்கு நான் அவருக்கு நன்றி செலுத்திக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த மந்த் எண்டிலேயே நாங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே போகிறோம். அதுக்காக கடவுளுக்கு நான் முதல்ல நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எடுத்து வாசிங்க லேவியரின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிக்கலாமா? நீங்கள் இனி எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். என்ன செய்ய போறாரு? நீங்கள் அடிமைகளாய் இருந்த அந்த எகிப்து தேசத்திலிருந்து, அடிமைப்பட்டிருந்த அந்த பாவத்திலிருந்து, அடிமைப்பட்டிருக்கிற அந்த சாபத்திலிருந்து, அடிமைப்பட்டிருக்கிற அந்த கடன்களிலிருந்து, அடிமைப்பட்டிருக்கிற அந்த கொள்ளை நோயிலிருந்து ஆண்டவர் உங்களை எழுந்து புறப்பட பண்ணுகிறார். நம்பர் 1. 2வது, உங்களுடைய கழுத்தின் மீது இருக்கிற சுமைகளையும் நுகங்களையும் நுகத்தடிகளையும் ஆண்டவர் உங்களை விட்டு வெளியேற்றி உங்களை ஃப்ரீ பண்ணி இனி தலை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. கடந்த நாட்களில் உன் சூழ்நிலையை சாதகமாக்கி உன்னை போட்டு புழிஞ்சி எடுத்து உன்னை அடிமையாக வச்சு உன்னை ஒரு மனுஷன்னு கூட நினைக்காத அளவுக்கு ஒரு மிருகத்தை நடத்துகிறது போல கடினத்தன்மையாய் உன்னை நடத்தி இருக்கலாம். அந்த நாட்களுக்கெல்லாம் ஆண்டவர் முடிவை கொண்டு வருகிறார்.
யாரெல்லாம் உங்களை கடினமாக நடத்தினாங்களோ அவங்க கையிலிருந்து இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பிடுங்கி எடுக்கிறார். அவங்க கையில் இனி நீங்கள் சிக்கிக் கொள்வதில்லை. எகிப்திலிருந்து அன்றைக்கு அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்களை அநேக அற்புத அடையாளங்களை செய்து கொண்டு வரும் பொழுது மறுபடியும் அவர்களை பிடித்து கொண்டு போகும்படிக்கு அந்த சேனை வந்தது. நடுக்கடலில் பிடுங்கிட்டு போனன்னு வந்த அந்த சேனையை ஆண்டவர் அழித்து போட்டு அவர்களுக்கு விடிவு காலத்தை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கும் உங்களுக்கு முன்பாக ஜீவனுள்ள தேவனாய் உலாவி கொண்டிருக்கிறார். உங்களுடைய எல்லா அடிமை சங்கிலிகளை அறுத்தறியும்படி வந்திருக்கிறார். ஏதோ ஒரு மனுஷனுடைய கையிலே நீ அடிமையாயிருக்கலாம். கடந்த நாட்களில் ஒரு தாயார் அழுதுட்டு வந்து சொன்னாங்க, என்னுடைய மகளை ஒருத்தன் கை பொம்மை மாதிரி வச்சு விளையாடிட்டு இருக்கிறான், ரிமோட் கண்ட்ரோல் இயக்குற மாதிரி இயக்குறான், அவன் என்னெல்லாம் சொல்கிறானோ அதெல்லாம் அப்படியே கேட்குறான், நாங்கள் என்ன சொன்னாலும் அவன் கேட்குறதில்ல, அவளுடைய கைக்குள்ளே அவன் ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி அவன் வச்சு அவன் கையில் தான் அவளுடைய ரிமோட்டே இருக்குது, அவளை இயக்குகிற ரிமோட் அவன் கையில் இருக்குது, அவன் என்ன சொன்னாலும் கேட்குறான் என்றெல்லாம் சொல்லி அவங்கள அழுதுட்டு வந்தாங்க. நாங்கள் என்ன சொன்னாலும் எடுபடலை பிரதர், என்ன செய்து வச்சானோ தெரியலை, என் பிள்ளைக்கு என்ன மந்திரம் பண்ணினானோ, என்ன மை தடவினானோ, என்ன பண்ணினான், எப்படி என் பிள்ளைய மயக்கினான், நல்லா இருந்த பிள்ளை கூடவே என்னை கையை பிடிச்சிட்டு என் கூடவே சுற்றின பிள்ளை, என் கூடவே படுத்த பிள்ளை இப்போ எல்லாம் தனியாக ரூம் வேணும்னு சொல்லி தனியாக போய் படுத்து கிடக்கிறா, நான் விரட்டினா கூட போகாத பிள்ளை இப்போ வந்து எனக்கு தனி அறை வேணும்னு சண்டை போட்டு தனி அறையில் போய் இருந்துக்கிட்டு இரவெல்லாம் பேசி கொண்டிருக்கிறாள் என்றெல்லாம் சொல்லி அந்த தாய் அழுது கொண்டு வந்தார்கள். அவளுக்கு ரொம்ப நெருக்கமானது, அவளுக்கு ரொம்ப பிடிச்சது, சின்ன வயசுலேருந்து அவள் கூடவே படித்த ஒரு தோழி. அவள் மூலமாக கூட சொல்லி பார்த்தா கூட இப்போ அவள் எல்லாம் சொன்னால் அவள் கேட்குறதில்ல. இங்கே பாரு, இதெல்லாம் என் பர்சனல் மேட்ரு, நீ ஃப்ரெண்டு தான், அதுக்காக நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணுன்ற அவசியம் இல்லை, நான் என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம். அவங்க சொல்கிறாங்க எல்லா முயற்சியும் எடுத்தாச்சு, இனி அவளிடத்துல யாரும் நெருங்க முடியவில்லை, நாங்களே ஒரு வார்த்தை அவள்கிட்ட சொல்லணுன்னா பயப்படுறோம், அவருடைய தகப்பனாரே நடுங்கி தான் சில காரியங்களை சொல்ல வேண்டியது இருக்கிறது. இப்போ நான் அந்த மகளை பார்த்து சொன்னேன், நீங்கள் நடுங்கலாம், ஹஸ்பண்டை நடுங்கலாம், ஆனால் ஆண்டவர் போய் நின்று வேதம் சொல்லுகிறது அண்ட சராசரங்களும் அவருக்கு நின்னால முழங்கால் படியிடும், அவைகள் நடுங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு இயேசுநாதர் மட்டும் அவள் வாழ்க்கையில் வந்துட்டார், அவள் வாழ்க்கையில் முன்னால் வந்து நின்றுட்டாரு அப்படின்னாச்சுன்னா அவளுடைய மேட்டிமை மாறும் என்று சொல்லி உன் துக்கத்தையும் அவளுடைய தத்தளிப்பையும் அவள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி அவளை இளைப்பாற பண்ணுகிற காலம் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படின்னா அவளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஒரு ஆவி, ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இப்போ அவ மேலே கோச்சிக்கிட்டு பிரயோஜனமே இல்லை, ஒரு ஆவி அவளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. அப்போ அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறன்னா ஒரு அடிமையை ஒரு மனுஷன் வாங்குறான்னு வச்சுங்க, அந்த காலத்தில் அடிமைகளாய் கொத்தடிமைகளாய் ஜனங்களையே விற்று போடுவாங்க. அப்படி வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க முதலாளி அவங்கள என்ன செய்யணும்னாலும் செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். எனவே தான் இந்த வசனத்தில் ஆண்டவர் கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி அவளை இளைப்பாற பண்ண போகிறேன். அவள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாள், அவளா நினைச்சு இது பண்ணலை, அவளுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அதிலிருந்து அவளை நீக்கி அவளுக்கு இளைப்பாறுதலை கொடுத்து அவளை ஒடுக்கினவன் ஒளிந்து போனான், பொன்னகரி ஒளிந்து போயிற்று என்று ஆண்டவர் சொன்னார். பொன்னகரினா அவனுக்குள் இருந்த மேட்டிமை எல்லாம் அன்னைக்கு ஒளிந்து போகும். இந்த வசனத்தை ஆக்டிவேட் பண்ணி எப்போவுமே நான் பார்த்துருக்கிறேன், இந்த டெலிவரன்ஸ்க்கு வர்றவங்களுக்கு, ஜெபத்துக்கு வர்றவங்களுக்கு சாதாரணமாக நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா எல்லாம் அந்த ஜெபங்கள் எடுபடுகிறது இல்லை. அதுக்கு சரியான வசனத்தை தேடி கண்டுபிடிச்சி அதுக்கு உயிர் கொடுத்து அதை அப்படியே ஆக்டிவேட் பண்ணி தேவனுடைய சமூகத்தில் இருந்து அனுப்பி விட்டீங்கன்னா அது வந்து ராக்கெட்டை விட பயங்கர ஸ்பீடாக போகும். ஆண்டவருடைய வார்த்தைகள் மிகவும் வேகமானது. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, இந்த வார்த்தையை ஆக்டிவேட் பண்ணி அந்த மகளுக்காக நாங்கள் அனுப்பின ஜெபம் பண்ணி அந்த சகோதரி அவனுடைய ஹஸ்பண்ட் எல்லாம் சேர்ந்து கைகோர்த்து இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணி சொன்னேன். இந்த வசனத்தை நீங்கள் போகிற வழியில் சொல்லிக்கிட்டே போனோம். ஒட்டிக்கினவன் ஒளிந்து போனான், பொன்னகரி ஒளிந்து போயிற்று, அவளை அடிமைப்படுத்தப்பட்டிருந்த அடிமைத்தனத்தில் இருந்து கர்த்தர் அவளை நீங்களாக்கி அவளை இளைப்பாற பண்ணிவிட்டார். அப்படின்னா அவளுடைய ஆவியே இளைப்பாறுதல் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கை ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவள் மட்டும் அங்கே நிம்மதியாக இருக்கிறான்றது இல்லை. அதில் வெளிப்பாடு என்னன்னா,
அவள் அங்கேயும் நிம்மதியா இல்லை, இங்கேயும் நிம்மதியா இல்லை. இவங்க ரெண்டு இடத்துல நிம்மதி இல்லாம அவள் அலக்களிக்கிற ஒரு ஆவி அந்த பிள்ளைக்குள்ளால இருக்கிறது. அதை இன்னைக்கு ஆண்டவர் நீக்கி என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியை இப்ப நீக்கிட்டார். மகளே, நீ புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி விட்டாங்க. அவங்க போய் நைட்டு ஈவினிங் வந்து பார்த்துட்டு பாருங்க, நைட்டு தூங்குனாங்க. அதிகாலையில் வந்து வீட்டில் யாரோ பெல் அடிக்கிறாங்க. பெல் அடிச்சு திறந்து பார்த்தாச்சுன்னா அவங்க மக. இப்போ எப்படி வந்தால் தெரியுமா, முன்னாடி எல்லாம் தலையெல்லாம் பிரித்து போட்டு தலைவலி கோரமா என்ன எப்போவாவது ஒரு வாட்டி வருவா, ட்ரெஸ்ஸுகளை அள்ளுவா, போயிட்டே இருப்பா. அவள் என்னமோ ஒரு தாய் வீட்டுக்கு வர மாதிரியெல்லாம் இல்லை, இது என்னமோ லாட்ஜும் அவள் இருக்கிற இடம் தான் அவளுக்கு வீடு மாதிரி ஆயிடுச்சு. என்ன வேணாலும் வருவா, எப்போ வேணாலும் வருவா, எதை வேணாலும் எடுத்துகிட்டு போய் யாரும் கேட்க முடியாது. ஆனால் அன்னைக்கு குளிச்சு நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணி அழகாக வந்து அமைதியான பொண்ணாக நிற்கிறா. வசனம் என்ன சொல்லி, இளைப்பாற பண்ணும் காலத்திலே வந்து நின்றுட்டு நேராக அவங்க அப்பா அம்மாட்ட வந்து கதவை திறக்கிறாங்க. நேராக காலில் விழுந்துட்டு, முதல்ல என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க, அதுக்கு பிறகு தான் வீட்டுக்குள்ளே நான் வருவேன். என்னம்மா நீ எங்கள் பிள்ளை தானம்மா, நீ என்ன தப்பு பண்ணாலும் நாங்கள் உங்கள் அப்பா அம்மா தானே, உனக்கு இல்லாத என்ன உரிமை, நீ வா மகளேன்னு சொல்லும் பொழுது அவள் சொன்னா, கரெக்டாக இந்த வசனத்தை அதுதான் சொன்னா, அது வந்து ஒலியின் வேகத்தை விட ஒளியின் வேகத்தை விட மிகவும் பயங்கரமான ஒரு வேகத்தோடு செயல்படுகிறது ஆண்டவருடைய வார்த்தை. அப்போ கரெக்டாக ஒரு டைம் சொல்கிற அந்த டைமுக்கு இந்த வார்த்தையை சொல்லி நாங்கள் இங்கே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். சொல்கிறா, இந்த நேரம் வரைக்கும் எனக்கு உங்கள் குடும்பத்தை குறித்த ஒரு எண்ணமோ யோசனையோ ஒன்றும் இல்லை. ஆனால் இத்தனை மணிக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களை பார்க்கணுன்ற ஒரு ஆசை ஏக்கம், அப்பா கிட்ட அம்மா கூட போய் இருக்கணும், அம்மா மடியில் போய் கொஞ்ச நேரம் படுத்து மனசில் இருக்கிறத எல்லாம் சொல்லி அழணும் போல என்னுடைய மனசில் ஏவுதலாக இருந்துச்சு. என்னமோ தெரில, ஒரு பெரிய குழப்பம் என்கிட்ட மாறின மாதிரி கரெக்டாக ஒரு பெரிய கருப்பு உருவம் என்னிருந்து வெளியேறின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. மறுபக்கத்தில் நைட் போகலாமா காலையில் போகாமா போராட்டத்தில் காலையில் எழும்பி நான் இப்போ வந்துட்டேன், என்னை ஒடுக்கினவன் ஒளிந்து போனானேன்னு சொன்ன வசனத்தின்படி இப்போ பாருங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அது வரைக்கும் அவளை இயக்கி கொண்டிருந்தவன் இப்போ நான் வீட்டுக்கு போனேன், நான் இனி உன் கூட இருக்க மாட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லும் பொழுது அவனுடைய இருதயத்தை ஆண்டவர் திருப்பினார். அது உன் இஷ்டமா, நீ எப்படியோ போ பரவாயில்ல, அது உன் இஷ்டம். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, அவன் நினைக்கிறான் அவன் ஈஸியாக என்னை விடுறவன் இல்லை, என்னை கைக்குள்ள வச்சு இயக்கினவன், என் வாழ்க்கையை சிதைத்தவன், அவனை இப்ப நீ எக்கேடனா கட்டுப்போன்னு சொல்றான். அந்த அளவுக்கு மாற்றத்தை நான் பார்த்தோமான்னு சொல்லி அந்த மகள் சொன்ன பொழுது இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். அடுத்த 2 நாள் கழித்து நல்ல பழங்களை வாங்கிட்டு அவளை கூட்டுட்டு எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்தாங்க. அப்போ பார்க்கும்போது அவளிடத்தில் நான் கேட்டேன், என்ன நடந்துச்சு உங்கள்கிட்ட, எப்படி திடீர்னு இந்த மாற்றம்? அப்போ தான் அவள் சொன்னான், கரெக்டாக அந்த டைமுக்கு ஒரு கருப்பு உருவம் என்னை விட்டு வெளியேறினது, எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம், ஒரு சமாதானம். அப்போ தான் அது வரைக்கும் நான் எங்கே இருக்கிறேன் எப்படி இருக்கிறேன்னு எனக்கே என்ன நினச்சாச்சுன்னா ஒரு விதமான திகில் தான் இருக்குது, என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருந்தது. ஆனால் தெளிவு வந்துச்சு. இந்த பையன்கிட்ட சொல்லிட்டான், இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறேன்னொன்னே, எப்பவும் அப்படியெல்லாம் ஒத்துக்காதவன் உன் இஷ்டம் போ அப்படின்னு சொல்லிட்டு எளிதாக அனுப்பி விட்டுட்டான். நான் வந்துட்டாங்க, ஜஸ்ட் ஐ எஸ்கேப்டுன்னா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு நீ யார் கையில் அடிமையாக இருக்கிறாய், யார் உன்னை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க, என்ன காமிச்சு அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க, எதை கொடுத்து அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க, எதற்கு நீ அடிமையாயிருக்கிறாய், எதை பெற்றுக்கொண்டு நீ அடிமையாயிருக்கிறாயோ அது எல்லாவற்றையும் துச்சமென தூக்கி எறிஞ்சிட்டு வா, அதை விட மேலானதை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். நீ ஒருவேளை நினைக்கலாம், இதெல்லாம் நான் என் வீட்டில் அனுபவிக்க முடியுமா, கிடைக்குமா எனக்கு, இதெல்லாம் கொடுக்குறாங்களே அதெல்லாம் கொடுக்குறாங்களே, இது இனாமா வருது அது இனாமே வருது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, முறையற்ற வாழ்க்கை நிமித்தம் எது வந்தாலும் அது உனக்கு வேதனையின் ஆசீர்வாதமாக இருக்குமே தவிர, சாபத்தின் ஆசீர்வாதமாக இருக்குமே தவிர, அது முறைப்படியான ஆசீர்வாதம் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சாபத்தின் ஆசீர்வாதம் ஒன்றும் உன் வீட்டில் இருக்கக்கூடாது, இதை விட மேன்மையானது ஆண்டவர் தருவார், இதை விட மேன்மையானதை என் ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. சேம மீட்டிங் ஆரம்பித்த முதல் மாதம் மீட்டிங்கில் ஒரு தம்பி வந்தார். அவர் வச்ச ஜெப விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு விண்ணப்பம்.
என்னப்பான்னு கேட்டேன். கடைசியாக பார்த்தாச்சுன்னா எனக்கே தெரிஞ்ச பார்ட்டி அவன் சொன்ன ஆளுங்க எல்லாம். அவன் சொன்னான், எங்கள் சொந்தத்தில் இப்படி ஒரு பொண்ணு, ஒருத்தன் கல்யாணம் பண்ணி அவனுக்கு 2 குழந்தை இருக்குது, மனைவி இருக்குது, இவளுக்கு நல்லா தெரியும். அதையும் தாண்டி அந்த மனுஷனை கைக்குள்ளே பிடிச்சி வச்சு அழகாக ஒரு வீடு எடுத்து செட்டில் ஆகிட்டாங்க. அவளுக்கு கார் என்ன, வீடு என்ன, பங்களா என்ன, ஃப்ரூட்ஸ் என்ன, ஒன்றும் இல்லாமல் இருந்தவளுக்கு இதெல்லாம் கிடைச்ச உடனே இப்போ மனசாட்சி செத்து போச்சு. இப்போ எப்படியாவது இவன் கூட ஒரு குழந்தைய பெற்றுக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறா. எப்படியாவது இவன் கூட இந்த லைஃப்பை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். அப்போ பாருங்க, ஒரு பெண்ணுக்கு, நம்ம ஒரு பெண்ணுக்கும் 2 பிள்ளைகளுக்கும் துரோகம் பண்ணுறது கூட அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு பிசாசு கண்களை கட்டி வைத்திருக்கிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை யார் என்னன்னு கேட்கும்பொழுது எனக்கு அது கேட்கும்போது ரொம்ப மனவேதனை ஆகிவிட்டது. அந்த பிள்ளைக்காக கண்ணீரோடு ஜெபிச்சு அனுப்பின, தம்பி சீக்கிரத்தில் நீ சாட்சி சொல்லுவ, இன்றைக்கு அவர்கள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு போனார்கள், அவருடைய உறவை ஆண்டவர் முறித்தெறிகிறார் என்று ஆண்டவர் அந்த வார்த்தை அந்த தம்பிகிட்ட சொன்ன உடனே, இப்போ பாருங்க, இவன் 3வது ஆள். இவன் அவங்க ஃபேமிலியில் உள்ளவன் தான், இவன் ஒரு 3வது ஆள். ஆனால் அவளுக்கே அக்கறை இல்லாத இந்த பையனுக்கு, ஐயோ இந்த குடும்பத்தில் இப்படி ஒரு காரியம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவன் அலறி அடிச்சுட்டு வர்றான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு பிசாசானவன் அப்படி தான் ஏதாவது ஒரு நல்லதை காட்டி, காரை கொடுத்தோ, பங்களாவை கொடுத்தோ, பணத்தை கொடுத்தோ, செல்ஃபோனை கொடுத்தோ உன்னை அடிமைப்படுத்த பார்த்தாச்சுன்னா நீங்கள் சொல்லணும், இவை எல்லாம் எனக்கு ஆண்டவருக்கு முன்பாக துச்சம் என்று தூக்கி எறியணும். அதன் நிமித்தம் யாராவது ஒருவருடைய கண்ணீர் உனக்கு பின்னணியில் இருக்கக்கூடாது. என் ஆண்டவர் சொல்ல, அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தின் ஆவிகள் உங்கள் வீட்டில் யார் பிடிச்சு வச்சிருந்தாலும் சரி, அந்த அடிமைத்தனங்களை எல்லாத்தையும் இன்னைக்கு ஆண்டவர் ரிலீஸ் பண்ணுகிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமைப்படுத்தப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாற பண்ணுகிற காலம், உன் பிள்ளைகளை இளைப்பாற பண்ணுகிற காலம், உன் குடும்பத்தை இளைப்பாற பண்ணுகிற காலம், உன் புருஷனை இளைப்பாற பண்ணுகிற காலம். ஒருவேளை இன்னைக்கு மாந்திரீகம் என்கிற ஒரு பெரிய அடிமைத்தனத்தில் நீ சிக்கிட்டு எது செய்தாலும் உனக்கு விளங்காம போகுது, எது செய்தாலும் சக்சஸ் ஆக மாட்டேங்குது, தொடர்ந்து கடன், தொடர்ந்து இழப்புகள், எதில் கை வைத்தாலும் வேதனைகள். காரணம் என்ன? ஒரு பெரிய அந்த மாந்திரீகம் என்கிற ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளால இன்னைக்கு நீ இருக்கிற அந்த அடிமைத்தனத்தின் ஆவி உன்னை முன்னேற விட மாட்டேங்குது, நீ எது செய்தாலும் சக்சஸ் ஆக விட மாட்டேங்குது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை கட்டி வைத்திருக்கிற அந்த மாந்திரிக வல்லமை என்கிற கடினமான அடிமைத்தனத்திலிருந்து உன்னை நீக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிலிருந்து உன்னை நீக்கிட்டேன், நீக்கி உனக்கு இளைப்பாறுதலை கொடுக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த காரியத்தில் ஒரு சமாதானத்தை கொடுக்க வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாந்திரிக வல்லமையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஏதோ ஒரு சாபம் என்கிற ஒரு அடிமைத்தனம், அது ஒரு பெரிய அடிமைத்தனம். ஒரு குறிப்பிட்ட வயசில் உங்கள் வீட்டில் இந்த சம்பவம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது, இல்லைன்னா இப்படிப்பட்ட நாட்களில் இந்த மாதிரி காரியங்கள் நடக்கிறது என்றெல்லாம் சொல்லி நீங்கள் வேதனையோடு வந்திருந்தீங்கன்னா, உங்கள் குடும்ப சாபங்களின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு விடுதலையாக்கி அந்த சாபத்திலிருந்து உங்களை நீக்கி ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்மேலே அன்பு கூர்ந்தபடியினால் அந்த சாபத்தை இனி ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவார். ஹல்லேலூயா! உங்க சாபங்களை முறிக்க, கட்டுகளை அறுக்க இன்றைக்கு ஆண்டவர் நேரடியாகவே இறங்கி வந்திருக்கிறார். இல்லைன்னா ஏதோ ஒரு பாவம், எல்லா பாவத்தையும் விட்டுட்ட, ஆனால் ஏதோ ஒரு ரகசிய பாவம் உன்னிடத்தில் இருக்கலாம். அந்த குறிப்பிட்ட பாவம் உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம். நீ வேண்டான்னு நினைச்சாலும் அதையும் தாண்டி உன்னை அந்த பாவத்துக்குள்ள தொடர்ந்து தள்ளி கொண்டே இருக்கலாம். நீ ஜெபிக்கிற நேரங்களில் எல்லாம், ஆண்டவரே எனக்கே என்ன நினைச்சா வெக்கமா இருக்கு, கேவலமா இருக்கு, என்னை இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும், இந்த பாவத்தின் அடிமைத்தனம் என்னை அணுவணுவா சித்திரவதை பண்ணுகிறது, என்னுடைய மனசாட்சியை கொல்லுகிறது, எனக்கு இது வேண்டாம் என்று அநேக முறை நீ நினைத்தாலும், அநேக முறை நீ தீர்மானம் எடுத்தாலும் தொடர்ந்து மாறி 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 அது வந்து கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு இந்த வசனத்தை பிடித்து ஒடுக்கின அந்த ஆவிகளை, ஒடுக்கின அந்த பலவீனத்தை ஆண்டவர் ஒடுக்கி போட்டார்.
அந்த பொன்னகரி அதனுடைய மேட்டிமைகள் எல்லாம் ஆண்டவர் அழித்து போட்டு, அது எந்த பாவமாக இருந்தாலும் சரி, எந்த சாபமாக இருந்தாலும் சரி, எந்த விதமான வியாதியின் அடிமைத்தனமாக இருந்தாலும் சரி, எல்லா அடிமைத்தனத்தை ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு நீக்க போகிறார். அல்லேலூயா. தொல்லை கஷ்டங்கள் எங்களை சூழ்ந்து வரும் பொழுது, துன்பங்கள் துக்கங்கள் வேதனைகள் எங்களை நெருக்கி தள்ளும் பொழுது, எங்க செல்வோம் என்று வழி தெரியாமல் இருக்கிற நேரத்தில் எங்களுக்கு ஒத்தாசை தருகிற பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொன்னீரே, என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிற என் பிள்ளைகளுக்காக பரத்திலிருந்து இன்றைக்கு ஒரு ஒத்தாசை வருவதாக. என் பிள்ளைகளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற கடினமான அடிமைத்தனத்திலிருந்து என் பிள்ளைகளை நீக்கி, ஒடுக்கினவர்களை ஒழித்து, பொன்னகரியை அழித்து, என் பிள்ளைகளை அதிலிருந்து எழுப்பி புறப்பட பண்ணுவீராக. எழும்ப முடியாது என்று எல்லாரும் சொல்லிட்டாங்க. படுக்கையில கிடக்கிற இவன் இனி எழும்போதில்லைன்னு சொல்லிட்டாங்க. கடல்ல விழுந்த இவன் இனி எழும்போதில்லைன்னு சொல்லிட்டாங்கப்பா. மனுஷர்கள் தானே சொன்னாங்க. என் பிள்ளைகளை பார்த்து தெய்வம் சொல்லுகிறார், நீ எழுந்து நிமிர்ந்து நிற்பாய். சொன்னவர்கள் முறிந்து விழுவார்கள், நீயோ எழுந்து நிமிர்ந்து நிற்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறேன். அப்பா, ஒரு டேக் ஆஃப், ஒரு ஸ்டார்ட் அப்புக்காக என் பிள்ளைகள் காத்திருக்கிறார்கள். எழும்பி என் பிள்ளைகளால நடக்க முடியாத அளவுக்கு மூழ்கி போய் கிடக்கிறாங்கப்பா. ஏதோ ஒரு பாவத்தில் மூழ்கி கிடக்கிறாங்க. அந்த பாவத்தின் சேற்றிலிருந்து என் பிள்ளைகளை பொழுது தூக்கி எடுப்பீராக. அது மதுபானத்தின் சேரா இருக்கலாம், கஞ்சாவின் சேரா இருக்கலாம், சிகரெட்டின் சேரா இருக்கலாம், வேசித்தனத்தின் சேரா இருக்கலாம். அதிலிருந்து என் பிள்ளைகளை நீ தூக்கி எடுப்பீராக. என் பிள்ளைகளை உடைய இரத்தத்தினால கழுவி என் பிள்ளைகளுக்கு ஒரு புதிய ஸ்டார்ட் அப் கர்த்தர் உருவாக்கி கொடுப்பீராக. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இழந்து போனவைகள் அநேகம், ஆனால் இனி பெற்றுக்கொள்ள போகிறவைகள் அவைகளை விட ஏராளம் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். ஆண்டவருடைய நேரடி பார்வை என் பிள்ளைகள் மேல் விழுந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எழுந்து புறப்பட பண்ணின ஆண்டவர் அடுத்து என் பிள்ளைகளுக்கு லைஃபை செட்டில் பண்ணித்தாங்க. நிரந்தரமான வேலைக்கு வழி திறந்து தாரும். என் பிள்ளைகளுக்கு வெளிதேசத்திற்கு போவதற்கு வழிகள் திறப்பதாக. நஷ்டத்தில் ஓடுகிற என் பிள்ளைகளுடைய வியாபாரங்கள் இனி பெரிய லாபத்தை காண்பதாக. என் பிள்ளைகள் கூட கூடையாய் மிச்சம் எடுப்பார்களாக. எல்லா வறுமை மாறட்டும், பஞ்சம் மாறட்டும், தரித்திரம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஐஸ்வர்ய சம்மனர்களாய் என் பிள்ளைகளை மாற்றும். என் பிள்ளைகளுடைய தரித்திரங்களுக்காக நீ சிலுவையிலே தரித்திரரானீரே. என் பிள்ளைகளை பெரிய ஐஸ்வர்ய சம்மனர்களாக மாற்றி அழகு பார்ப்பீராக. என் பிள்ளைங்க இனி கடன் வாங்கக்கூடாது டாடி. கடன் கொடுக்கிற ஜாதியா இவர்களை மாற்றும். ஊழியத்தில் முன்னேற்றம் இல்லையே என்று அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஊழியத்தில் நல்ல உயர்வை தருவீராக, நல்ல ஆத்தும அறுவடையை தருவீராக. என் பிள்ளைகள் எதெல்லாம் இழந்தார்களோ, எதெல்லாம் தொலைத்தார்களோ, எதெல்லாம் கோட்டை விட்டார்களோ அவற்றை 1000 மடங்காக நீர் திருப்பி தருகிறதற்காக உமக்கு நன்றி. இன்றைக்கு பிறகு என் பிள்ளைகள் செய்கிறது எல்லாம் இவர்களுக்கு வாய்க்கட்டும். எல்லா கடன்களை அடைச்சி கூட 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 கூடையாய மிச்சம் எடுக்கட்டும் சுவாமி. சொந்த வீட்டிற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொந்த வீட்டை கட்டுவதற்கு வழிகளை திறந்து விட்டீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824
850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.